மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சுரேஷ், நாளைக்கு நான் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை இங்க தான் வச்சுட்டு போனேன். ஆனா இப்போ வந்து பார்த்தா அதை காணோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், அது நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சார் இங்க வந்திருந்தாரு சார். அப்படியா? கார்த்திக் வந்திருந்தானா? ஆமா சார். அவர் வந்து இங்க இருந்த நிறைய ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் உள்ள வந்து கௌதம் சார் கேபின்ல என்ன ஃபைல் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் கோவமா, ஏன் எடுக்க கூடாதா, இது என் கம்பெனி, நான் தான் உங்க எம்டி, நாளான்னைக்கு டெல்லியில நடக்க போற பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த கம்பெனியோட ஓனருங்கிற முறையில நான் தான் அங்க போய் கலந்துக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கு தேவையான ஃபைலை தான் எடுத்தேன்னு சொல்லி வேகமா போயிட்டாரு சார். சரி சுரேஷ், நீங்க போங்க. சரிங்க சார். ரெடியாமா? கிளம்பலாமா? ரெடி அத்தை. ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறீங்க? மனசே சரியில்லை இலக்கியா. கார்த்திக் பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என் புள்ள எப்படியோ வந்தா, அதுக்குள்ள அந்த அஞ்சலி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டா. இந்த கடவுளுக்கு நான் என்ன குறை வச்சேனோ தெரியல. அதான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அத்தை, கவலைப்படாதீங்க. ஆமா, கௌதம் டெல்லிக்கு போறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி. கௌதம் தான் கால் பண்றாரு. பேசு பேசு. சொல்லுங்க கௌதம். நான் டெல்லிக்கு போகல இலக்கியா. என்ன வேற எதுவும் கேட்காத, நான் வச்சிட்டுமா? கௌதம் இருங்க இருங்க. என்ன ஆச்சு கௌதம்? டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன்னு போனீங்க, இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ்க்கு போலன்னு சொல்றீங்க. என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? என்னாச்சு? அத்தை, கௌதம் டெல்லிக்கு போலன்னு கோவமா சொல்றாரு. ஐயோ, என்னவா? நீ ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறா. என்னப்பா ஆச்சு கௌதம்? டெல்லி போறதுக்காக தான் டாக்குமெண்ட் எடுக்க ஆபீஸ்க்கு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா டாக்குமெண்ட்டை காணோம். அப்புறம் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபை கூப்பிட்டு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயோ கடவுளே, இந்த கார்த்திக் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்? ஏன்பா கௌதம், அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா உன்னால டெல்லிக்கு போக முடியாதா? ஐயோ ஜானு, இப்ப பிரச்சனை டாக்குமெண்ட்ல இல்லவே இல்ல. கார்த்திக் கான்ஃபரன்ஸுக்கு போகட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னா, கார்த்திக் நம்ம மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. நான் என்னமோ சொத்தை அவனுக்கு கொடுக்காத மாதிரியும், அவன் என்னமோ என்கிட்ட இருந்து அவன் உரிமையை வாங்குறதுக்கு போராடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கார்த்திக் டெல்லிக்கு போறது கூட அவன் தான் கம்பெனியோட எம்டின்னு காட்டுறதுக்காகத்தான். நான் தான் சொன்னேன், சொத்து, பிசினஸ், கம்பெனி எல்லாத்தையும் கார்த்திக் பேருக்கு மாத்திடுறேன், அவனே எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும்னு. நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்டீங்களா? ஏதோ காரணம் சொல்லி என்ன தடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, கார்த்திக் என்னதான் எதிரியா பாக்குறான். இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? ஐயோ, இத பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உடனே சொத்து எல்லாத்தையும் கார்த்திக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கௌதம், டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். இதெல்லாம் கார்த்திகா பண்ணல. பின்னாடி இருந்து அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் தான் அவனை தூண்டி விடுறாங்க. இந்த டெல்லி ட்ரிப் கூட அவங்க சொல்லிதான் அவன் போறான். கௌதம், இது பாருப்பா, நீ அவசரப்படாத. கார்த்திக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு மண்டை ஆட்டிட்டு இருக்கான். அவனுக்கு சுய புத்தி இருந்திருந்தா நம்மளையெல்லாம் விட்டுட்டு அவன் அங்க போயிருப்பானா சொல்லு? இது பாரு, அவனுக்கு சொத்து கொடுக்க தான் போறோம். ஆனா இப்ப அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதப்பா. இப்ப வேணானா எப்போ? அது வரைக்கும் என்ன அணு அணுவா சாக சொல்றீங்களா? இத பாருங்க, கார்த்திக் யார தூண்டுனா என்ன? சொத்தும் கம்பெனி கிடைச்சா அவன் அமைதியாயிருவான்ல, நம்ம மேல கோவப்பட மாட்டான்ல, அது போதும் எனக்கு. நாளைக்கே வக்கீல் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ண போறேன். ஐயோ கௌதம், ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. நாம மட்டும் இப்ப சொத்தை கொடுத்தோன்னு வைங்க, கார்த்திக் சந்தோஷமா இருப்பானா? அந்த அஞ்சலி உடனே அது எல்லாத்தையும் அவளோட பேருக்கு மாத்த பிளான் பண்ணுவா. அதுக்காக அவ கார்த்திக்க கொல்ல கூட தயங்க மாட்டா. ஆமாப்பா, ஏற்கனவே அவ நகை விஷயத்துல இதெல்லாம் பண்ணதானே பாத்துருக்கா. வேணாப்பா, நீ அவசரப்பட்டு சொத்தை கொடுத்தா என் புள்ளைய நான் இழந்துருவேன்ப்பா. அத பண்ணாத கௌதம், சொன்னா கேளு. ஐயோ சாமி, இனி உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கார்த்திக்கு சொத்து, பிசினஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். இல்ல வேண்டாம் கௌதம். கௌதம், கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நோ சான்ஸ். என் முடிவுல மாற்றம் இல்ல.
நான் வீட்டுக்கு வரும்போது டீட்டெயிலா பேசலாம். இப்போ போனை வைக்கிறேன். கௌதம் கௌதம் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.